ஆகஸ்ட் 5 தூய கன்னி மரியாவின் பேராலய நேர்ந்தளிப்பு பனிமய அன்னை திருவிழா இன்று. சிறுமணியடித்து சிறுகுழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் ஞானோபதேசம் செய்து வந்த புனித சவேரியார் சந்தலேனா கப்பல் மூலம் பனிமய அன்னை சுரூபத்தை தூத்துக்குடிக்கு வரவழைத்தார். 1582 ஆகஸ்ட் 5 எஸ்கலின் குன்றின் மேல் காட்சி கொடுத்த நாளை பனிமய அன்னையின் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1707 நகரத்தையே தீக்கிரையாக்கும் முக்கிரத்தோடு வீழ்ந்த பேரிடியை அன்னையவள் தன்னில் உள்வாங்கி நகரை காத்து கொண்டாள். 1713 ஆகஸ்ட் 5 புதிய ஆலயம் கட்டப்பட்டது. 1806 முதல் தங்க தேர் எடுக்கப்பட்டது. 1982 பனிமய அன்னை ஆலயத்தின் 400ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் அன்னையின் ஆலயத்தை பசிலிகா அந்தஸ்துக்கு உயர்த்தினார். பனிமய அன்னையை பரதவர் மாதா, முத்துக்குடி துறைக்கெல்லாம் பாதுகாவலி, தஸ்னேவிஸ் மாதா, மரிய மஜோரி, மேரி மேஜா, வடகின் மாதா, 7 கடத்துறை மாதா என்றும் அழைக்கிறார்கள். அன்னையின் பிள்ளைகளாகிய நாமும் அன்னையிடம் இடைவிடாது ஜெபித்து வரங்களை பெற்றுக்கொள்வோம்.